ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான சூப்பரான சிக்கன் ரெசிபி பார்க்கலாம். இந்த ரெசிபியோட பேர் வந்து சிக்கன் சாப்ஸ். இது வந்து நம்ம சாதத்துலேயும் போட்டு பரட்டி சாப்பிட்டுக்கலாம், இல்லை நம்ம எந்த குழம்புக்கு வேணாலும் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து ரசம் சிக்கன் சாப்ஸ். ஸோ ரசம் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் இருக்குது, அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நம்ம சிக்கன் சாப்ஸ் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் வந்து 1 கிலோ சிக்கன் வாங்கி வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு பரட்டி வச்சுருக்கேன். அது ஊறிட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். இப்போ 1 கிலோ சிக்கனுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மீடியம் சைஸ் தேங்காய் இருக்கும்ல, அதில் அரை மூடி தேங்காய். நம்ம சூஸ் பண்ணுற தேங்காய் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா இந்த மாதிரி நெத்துக்காயாக இருக்கணும். நெத்துக்காய்னா நல்லா பால் வர மாதிரி, நல்லா அரைச்சா நல்லா அரைகிற மாதிரி இருக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, சில தேங்காய் வந்து இளநி மாதிரி இருக்கும். இந்த லேயர் வந்து கருப்பாக ஃபார்ம் ஆகாமல் இது வந்து கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இல்லாமல், ஸோ பார்க்கும் போது இளநி மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கருப்பு ஷேடு வந்து இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் நல்ல நெத்துக்காய். நல்லா அரையும் படம், நல்லா நமக்கு பாலும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தேங்காய் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அரை மூடி தேங்காய் போட்டிருக்கேன். இதில் 1 ஸ்பூன் மிளகு, அதே ஈக்குவல் குவான்டிட்டி 1 ஸ்பூன் ஜீரகம். இதுக்கு நம்ம சோம்பு போடணும். இப்போ நம்ம 1 ஸ்பூன் பெப்பரும் 1 ஸ்பூன் ஜீரகமும் போட்டோம் இல்லையா, இப்போது 1.5 ஸ்பூன் சோம்பு போடணும். ஏன்னா சோம்போட ஃப்ளேவர் வந்து இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் சோம்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஜாஸ்தி போட்டுக்கலாம். அடுத்தது இதில் நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் காஞ்ச மிளகா. இந்த டிஷ்ஷுக்கு வந்து நம்ம காஞ்ச மிளகா மட்டும்தான் போட போகிறோம். அதனால் இன்றைக்கி நான் 1 கிலோ சிக்கன்றனால 10லேருந்து 12 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதோட காம்பை வந்து பிச்சு போட்டேன். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் ஒரு 2 இன்ச் இஞ்சி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம 1 கிலோ சிக்கன் அப்படின்றதுனால நான் 10 பல்லு பூண்டு அதை நல்லா தோல் உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அரைக்கிறது கூடவே பெரிய சைஸ் தக்காளி, பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி, இல்லை மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி, அந்த அளவுக்கு இதிலே 4 கட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம இன்னைக்கு தக்காளியும் இதோடய சேர்த்து அரைக்க போகிறோம். இப்போ நான் மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ வாங்க, நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சிட்டோம். இப்போ சிக்கன் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். கடாயில் நம்ம குழம்பு கரண்டி இருக்குல்ல, புளிக்கரண்டி, அதில் வந்து 1.5 கரண்டி கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெயை வந்து சிம்மில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2 கொத்து கருவேப்பிலை நல்லா கழுவி தண்ணியை உதறிடுங்க. உதறிட்டு இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சூடான எண்ணெயில் 2 கொத்து கருவேப்பிலை போட்டோம். அது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சிம்மில் வச்சுருக்கோம்ல, நம்ம ஸ்டவ்வை வந்து இப்போ ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து 1 கிலோ கறி வாங்கி நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு பரட்டி வச்சுருக்கேன். இப்போ அதை அதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட சிக்கனை எண்ணெயில் சேர்த்துட்டோம். இப்போ நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி எண்ணெய்லாம் வரும்ல, அதெல்லாம் வரட்டும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டோம்னா, ஒரு பிளேட்டு போட்டு நம்மளோட சிக்கனை வந்து ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம போட்ட சிக்கன்லேருந்து பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் வந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, அதை வந்து இதோடு சேர்த்துக்கலாம். இந்த மசாலா அரைக்கிறதுக்கு நான் 1 கிளாஸ் தண்ணி, 1 கிளாஸ் தண்ணினா பெரிய கிளாஸ் தண்ணி இல்லை, ஒரு 100லேருந்து 150 ml தண்ணி போட்டு இதை வந்து நல்லா எப்படி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இது வந்து நல்லா பேஸ்ட்டாக மையாக அரைக்கணும், திரியாக இருக்கக்கூடாது. நல்லா மையாக நைஸாக அரைச்சாதான் அது கறியோட பிரண்டு நம்மளுக்கு சூப்பரான கிரேவி கிடைக்கும். திரியாக அரைச்சிங்கன்னா கிரேவி ஒரு பக்கம் நிற்கும், சிக்கன் ஒரு பக்கம் நிற்கும். அதனால் இதை நல்லா பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ மிக்சியை கழுவி ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி அதையும் அதோடு சேர்த்துடலாம். இப்போ நம்மளோட தேங்காய் பேஸ்ட்டை வந்து அதில் சேர்த்துட்டோம். இந்த சிக்கனுக்கான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம காரத்துக்கு தேங்காய் அரைக்கும் போதே அதில் காஞ்ச மிளகா போட்டு அரைச்சிட்டோம். இப்போ நான் கலருக்காக ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான்.
வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இந்த காஷ்மீரி சில்லி பவுடர்னால வந்து நம்ம ரெசிபியோட டேஸ்ட் வந்து எதுவும் மாறாது. கலர் மட்டும் கொஞ்சம் நல்லா ரெட்டாக தூக்கி காட்டும். நம்ம போட்ட தேங்காய் பேஸ்ட்டு, இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் எல்லாம் இந்த சிக்கனோட நல்லா கலக்கணும். அந்த அளவுக்கு நல்லா ஒன்றோட ஒன்றா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடுங்க. ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வேணால் போட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடி வச்சு, இப்போ நம்ம சிக்கன் போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மூடியை திறந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நல்ல சிக்கனும் கிரேவியும் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம லேசாக இதை பரட்டி கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பபுள்ஸாக வருதா? அவ்வளோதான். இப்போ நம்மளோட ஸ்டவ்வை மீடியமில் வச்சுக்கலாம். மீடியம் டு ஹையில் வச்சுக்கோங்க. மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து எப்படி இருக்குன்னு பார்த்து கிண்டி கிண்டி விட்டுக்கலாம். இந்த ரெசிபி தயாராகிறதுக்கு 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும். ரெசிபி முடிஞ்சோன்னு காட்டுறேன். இப்போ நம்ம சிக்கனை போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் ஆச்சு. இது பாருங்கள், நல்லா தெறிக்கும். இந்த கிரேவி வந்து தெறிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து எல்லாமே அரைச்சி போட்டிருக்கோம். தக்காளிலாம் அரைச்சி போட்டிருக்கனால இது வந்து தெறிக்கும். 10 நிமிஷம் மூடி போட்டு மூடிட்டோம். இப்போ கிரேவி கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நல்லா இதை எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று கலந்து விட்டுட்டு, இனிமேல் மூடி போட வேணாம், அப்படியே ஓப்பன்லேயே சுருண்டு வரட்டும். இந்த ஸ்டேஜில் உங்களோட ஸ்டவ்வை மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம மீடியம் ஃப்ளேமில் சிக்கனை ஒரு 10 நிமிஷம் நல்லா ஓப்பன் பண்ணி வச்சு வேக வச்சோம். தட்டு எதுவும் போட்டு மூடாமல் அப்படியே ஓப்பனில் வச்சு வேக வச்சோம். இப்போ நம்ம போட்ட எண்ணெய்லாம் சைடில் நல்லா பிரிய ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜ் தான். இந்த ஸ்டேஜில் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து சப்பாத்தி, பூரி, தோசை அந்த மாதிரி ஐட்டத்துக்கு வந்து நல்லா சாப்பிட்லாம். சாதம், வெள்ளை சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதா இருந்தாலும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் சாம்பார் சாதம், ரசம் அந்த மாதிரிலாம் குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்க போகிறீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் இது அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இன்னும் நல்லா சுக்காவாக பெரண்ட். இல்லை நீங்கள் சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாக போட்டுக்க போகிறீங்க அப்படின்னா, சைட் டிஷ்ஷாக வச்சுக்க போகிறீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இன்னொன்று கொஞ்சம் நல்லா சுருண்டு வரும். அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்மளோட சிக்கன் சாப்ஸ் நல்லா சூப்பராக தகதகன்னு டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சமையல் பிடிச்சிருக்கு, வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ரெசிபீஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது நிறைய குறைகள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறவங்க எல்லோரும் என்னோடய சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். அதில் ஆல்ன்றது ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.